श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् सन्दर्पदर्पहर सुन्दर दिव्यमूर्ते कान्ताकुजाम्बुरुहकुट्मललोलते ரஜினி மாதிரி இருக்கேன்ல, ட்ரை பண்ணி பார்ப்போமா? நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. காலேஜ் ஃபீஸுக்கு ட்ரை பண்ணீங்களா? பணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு தாம்மா இருக்கேன். டேய், நீயும் ஏதேதோ யூடியூப்ல போடுற, ஆனா லைக் சிங்கிள் டிஜிட் தாண்ட மாட்டுது. எனக்கு என்னோட லைக் தான் பிடிக்கும், மற்றவங்க லைக் எனக்கு தேவையில்லை. ஹலோ அக்கா, ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், பாருங்க. சரிடா, இதோ பார்க்குறேன். இந்த புறாக்கள் தினம் இந்த நேரத்தில் இங்கே வரும் விருந்தாளிகள். அக்கா பாரு, இங்க பாரு. இந்த பெண்ணின் விருந்தோம்பலுக்குத்தான் மணிப்புறாக்கள் வருகின்றன. இதுதான் மெயினே. போன் அடிக்குது பாருங்க. ஹலோ கமலா, உன் பையன் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அப்படியாக்கா, பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? ஒரு பொண்ணோட நல்ல செயலை படம் பிடிச்சு காட்டியிருக்கான். அவன் பக்கத்துல இருந்தா போனை கொடு. ஆன்ட்டி, இவ்வளோ நேரம் அவங்க ஸ்பீக்கர்ல தான் போட்டிருந்தாங்க, நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். படவா, சூப்பர்டா. அக்கா 20 ரூபாய்க்கு சாமந்தி. நம்ம ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு எங்க அம்மா ரேஷன்ல வாங்குற எல்லா அரிசி கோதுமை எல்லாத்தையும் உங்ககிட்ட தரேன்ட்டாங்கக்கா. நைஸ்டா. ஓகே, காலேஜ் என்னாச்சு? பிகாம்க்கு அப்பா ஃபீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆனதுனால சிரமமாக இருக்கு. இது இந்த யூடியூப்ல வர புறா பொண்ணு தானே? கரெக்ட். ஏமா, அந்த புறாக்களுக்கு தீனி போடுற பொண்ணு தானே நீ? ஆமா அங்கிள். ஓ, புறாக்களுக்கான தீனிக்கு என்ன பண்றீங்க? பிச்சைதான்.
இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் புறாக்கு தானியம் வாங்கி போடுவேன். அதை தான் அவன் அப்படி சொல்கிறான். அதுக்கு பேரு ஸ்பான்சர். இதுல நானும் கலந்துக்கிறேன். இல்லை சார், பைசாலாம் வேண்டாம், நீங்கள் இதை ஸ்டோரில் கொடுத்துருங்க, நான் புறாக்களுக்கு தானியம் அங்கேருந்து வாங்கிக்கிறேன். ஓ, அதுவும் கரெக்டு தான். புறா தீனிக்காக அங்கேயும் இங்கேயும் அலைய வேணாம், உங்க வீட்டுக்கே நான் அனுப்பி வைக்கிறேன். உங்க நம்பரை சொல்லுங்க. 99114311 ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, பாய். புது நம்பராக இருக்கு. குட் மார்னிங். யார் நீங்கள்? உங்கள் ஃபேன். நான் ஒன்றும் நடிகை இல்லையே, ஃபேனாக இருக்க. சினிமா நடிகர்களுக்கு மட்டும் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை, அட்ராக்ட் பண்ணுற யாருக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்படி நான் என்ன அட்ராக்ட் பண்ணேன்? இரையாகிறதால தான் வெள்ளாட்டுக்கு இறை போடுறாங்கன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஃபீல் பண்ணி பாட்டு எழுதினாரு. ஆனால் நீங்கள் புறா உயிர் வாழணும்னு இறை போடுறீங்க, அதனால தான் நான் உங்கள் ஃபேன். ஓ, அதுக்கா? தேங்க்ஸ். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். பாலாம்பிகா காலேஜில் பிகாம் சீட்டு கன்ஃபார்ம். ஓ, காலேஜ் ஃபீஸ் யார் கட்டுறது? ஃபீஸ் எல்லாம் ஆல்ரெடி கட்டியாச்சுமா. இது விஷயமா காலேஜ்லேருந்து கண்ணன் உங்ககிட்ட பேசுவார். The subscriber you are calling is switched off. Please try after some time. ஹலோ. அம்மா, நான் பாலாம்பிகை காலேஜிலேருந்து கண்ணன் பேசுகிறேன். சார், இப்போ தான் நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னது நிஜம்தாம்மா. உங்களுக்காக எங்கள் காலேஜில் பிகாம் படிக்கிறதுக்கான ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டாங்க. சார், சீட் எனக்காக கிடையாது, என் கூட படிக்கிற பையன் ஷெரீஃப்னு சொல்லி ஒருத்தன். அவனுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அவன் ஃபேமிலியால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா அவன் பிகாம் பண்ணலை. ஸோ அவனுக்காக தான் அப்பா கிட்டேயுமே பேசியிருந்தேன். இப்போ நீங்களும் யாருக்காக இருந்தா என்னம்மா, புறாக்கள் மேலே நீ காட்டின பாசம் ஒரு ஏழை பையன் படிக்கிறதுக்கு உதவி இருக்கு. நீ நாளைக்கு அந்த பையனை காலேஜுக்கு வந்துரு என்ன? சரிங்க சார், கண்டிப்பாக வந்துடுறோம். ஓகேம்மா. என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? எனக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போகலான்னு தான்டா. வாமா, உனக்கு பர்த்டே. இல்லைக்கா, என் வீட்டு ஜன்னலில் புறாக்கள் வந்து உட்காரும், ஆனால் அங்கே நெட் அடிச்சிட்டாங்க. அது வந்து உட்கார சிரமப்படுறத பார்த்துட்டு நான் புறாக்கள் மொட்டை மாடியில் தானியங்கள் போட ஆரம்பித்தேன். மாதேஷ் வீடியோ எடுத்து போட அது இப்போ என் ஃப்ரெண்டோட ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அக்கா, அதுக்கு நீங்கள் புறாக்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். அந்த காலத்தில் அரசர்களுக்கு தான் புறாக்கள் தூது போவோம், இப்போ உனக்கு போயிருக்கு. அல்லாஹ் எல்லா உயிர்களையும் அது போக்கில் வாழ விடு. பிற உயிர்களை நேசிப்பது மனிதருக்கு மாண்பு.